இப்போ ஒரு இடத்துல லாபத்தில் இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே வாங்குறப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஷேர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி வாங்கிருக்கீங்க, இங்கே வந்துருச்சு, வா சூப்பர்னு நினச்சி இங்கே சேல் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இப்படி போகலாம். பட் அதே சமயம் இப்படியும் போகலாம். ஸோ அதனால இன்னும் மேலே ஏறி வச்சுட்டு வெயிட் பண்ணுறதுக்கு யூ நோ யுவர் பொட்டன்ஷியல், ரைட்? இந்த இடத்துல போட்டால் இந்த இடத்துல வருங்கிறது யூ மேட் த மேத், ரைட்? இஃப் யூ மேட் தட் மேத் ஒரு டைம் அப்போ இந்த டைம் ஃப்ரேமில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு லாபம் வரும்னு தெரிஞ்சுன்னா தென் செல் இட். அதுக்கு நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். அஃப்கோர்ஸ் இதுக்கு மேலேயும் போகலாம், டெக்னிக்கலி பாசிபிள், பட் யூ டோன்ட் நோ த ஃபியூச்சர், ரைட்? அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சினா ஓகே யூ கேன் ஸ்டே தேர். பட் லாபம் வரணும்னு நினச்சிங்கன்னா தென் செல். அதாவது ஆக்சுவலாக 48 laws of powerல இந்த ஒரு ரூல் இருக்கும், லேர்ன் வென் டு ஸ்டாப் வென் வின்னிங். ஸோ இட்ஸ் அந்த ரூல் தான் இங்கேயும் சொல்லுவேன், லேர்ன் வென் டு ஸ்டாப் வென் யூஆர் வின்னிங். பிகாஸ் வென் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே போயிட்டே இருந்தோம்னா பேசிக்கலி அகலக்கால வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சி வேணும், எக்ஸ்போனன்சியேஷன் இருக்குன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ நோ திஸ் மார்க்கெட் ஃபார் 10 years பக்காவா இதுக்கு மேலே ஏறும் அப்படின்னா யூ ஸ்டே, பிகாஸ் யூ நோ வாட் யூர் டூயிங். இனிஷியல் டேஸில் நான் வந்து இதுக்கு மேலே போகும்னு நினச்சா வாட் மேக்ஸ் யூ சே தட்? there is no proof for you to do it, right? ஸோ அப்போ எதுக்கு இது பண்ணணும்? ஸோ அதனால வெயிட், உங்கள் என்ன கணக்கு போட்டிங்களோ ஜஸ்ட் லாபம் வந்தால் விட்டுருங்க, ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இது நான் வந்துட்டு இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மூணுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இனிஷியல் டேஸில் அவாய்ட் பண்ணுங்கள்.